கடைக்கோடி தமிழர் நலன். தமிழ்ச் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் அனைத்து தரப்பு மக்களையும் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்வதுதான் நம்முடைய நோக்கமாகும். திருநங்கைகள் சுயசார்புடன் தொழில் செய்திட மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள், வீடுகள், அவர்களுக்கான இலவச கல்லூரி கல்வி, அவர்கள் ஊர்காவல் படையில் பணிபுரியும் வாய்ப்பு, அவர்களுக்கு திருநங்கைகள் என பெயர் சூட்டியது மட்டுமின்றி அவருடைய தன்மான வாழ்க்கைக்கு வழி செய்து காப்பதுதான் நம்முடைய ஆட்சி. முதுமையின் துயர் துடைக்க மூத்த குடிமக்களை பேணி பாதுகாப்பதற்கு அன்பு சோலைகள், அவர்களின் இல்லத்திற்கு நேரடியாக உணவுப் பொருட்களை வழங்கும் தாய்மானவர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் கொண்டவர்களுக்கு உயர் சிகிச்சை மையம், தொல்குடிய மக்கள் வாழ்வு மேம்பட்டு தொழில் வளம் பெருக அவர்களுக்கு பயன் தரக்கூடிய புதிய திட்டங்கள் என இந்த ஆட்சி கடைக்கோடி மக்களின் நலம் காக்கும் ஆட்சியாக இருந்திருக்கிறது. மக்கள் நல அரசு. பேரவைத் தலைவர்களே, அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் முற்போக்கான பல மக்கள் நல திட்டங்களையும் சட்டங்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு பெயர் பெற்றது. அதேபோல இந்திய திருநாட்டில் மாபெரும் சமூக நல திட்டங்கள், சீர்திருத்தங்கள் அனைத்தையும் அறிமுகப்படுத்தியது நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் தான். 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாட்டிலேயே முதன்முறையாக நீதி கட்சியால் சென்னை 1000 விளக்கு பள்ளியில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நாட்டிலேயே முதன்முறையாக பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், மாண்புமிகு முதலமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பின்பற்றி பிற மாநிலங்களும் இத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. பதவியேற்ற முதல் நாளே கையெழுத்திட்ட மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. 1,31,00,000 பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று நாட்டின் பல மாநிலங்களிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டந்தோறும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தோழி விடுதிகள் இன்று நாடெங்கும் விரிவுபடுத்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நமது அரசு சென்ற வருடம் அறிமுகப்படுத்திய அரசு அலுவலர்களின் பணியிடை நிகழும் மரணத்திற்கு 1 கோடி ரூபாய் வங்கிகளின் மூலம் காப்பீடு வழங்கும் திட்டம் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி நாட்டிற்கே நல்வழி காட்டும் நல்லாட்சி. அறிவாயுதம். அரசு மாதிரி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் இந்திய தொழில்நுட்பக் கழகத்திலும் IIT உலகின் புகழ்பெற்ற நிறுவனங்களிலும் பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலும் சேர்ந்து கல்வி பயின்று வருவது நமக்கெல்லாம் பெருமையாகும். நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்றவர்கள் தொழில்நுட்ப உலகத்தின் முன்னணி நிறுவனங்களில் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் நடைபெற்று வரும் புத்தக காட்சிகள் வாசிப்பு இயக்கத்தை இன்று பரவலாக்கி இருக்கிறது. பன்னாட்டு புத்தக காட்சி பல்வேறு உலக மொழிகளில் தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற வைத்திடும் ஒரு மகத்தான முயற்சியாக மலர்ந்திருக்கிறது. உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. மதுரை, கோவை, திருச்சி, சேலம், கடலூர், நெல்லையில் என தமிழ்நாட்டில் பரவலாக மாபெரும் நூலகங்கள், முதல்வர் படிப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆட்சியின் முதன்மை நோக்கமாக உங்கள் கரங்களில் அறிவாயுதம், ஊரெங்கும் அறிவாலயம் என்ற முழக்கம் அமைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.